அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஸலவாத் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பிரார்த்தனை செய்யணும். அப்படி இல்லைன்னா அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை நிராகரிச்சிருவான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இது உண்மையா? அதாவது துவா செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது எடுத்த எடுப்புல கேட்டு விடாமல் அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அவங்களுக்கு ஸலவாத்ங்கிற துவாவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் துவா செய்யணுங்கிறாங்களே, அது உண்மையா கேட்கிறாங்க. துவாவை பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான பிரார்த்தனை இருக்கிறது. ஒன்று ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலையும் கேட்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்த துவா. இப்போ உதாரணமா இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு ஓதுறதுக்கு ஒரு துவா இருக்குது. படுக்க போனீங்கன்னா தூங்க போனீங்கன்னா அதுக்கு ஓதுறதுக்கு ஒரு துவா இருக்கிறது. பள்ளிவாசல நுழைஞ்சீங்கன்னா அது ஓதுறதுக்கு ஒரு துவா இருக்குது. பள்ளிவாசல வெளியே வர்றாருந்தா அது ஓதுறதுக்கு ஒரு துவா. இதெல்லாம் கூட பிரார்த்தனை தானே. இந்த மாதிரி பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனைலாம் உட்காந்துக்கிட்டு இப்ப கக்கூசுக்கு போறீங்க, அது கூட என்ன இருக்கு, ஒரு துவா இருக்கிறது. போகும்போது ஒரு துவா இருக்கிறது, வெளியே வரும்போது என்ன செய்யறது, ஊஃபரானக்கன்னு சொல்லிட்டு போகணும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னில் வாஃபானின்னு சொல்லிட்டு வெளியே வரணும்லாம் இருக்கிறது. அந்த குஃப்ரானுக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் இப்படி ஓதிவிட்டு அப்புறம் ஸலவாத் குஃப்ரானுக்கு சொல்லுவோம். சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டிய, அதுக்கெல்லாம் ஸலவாத்லாம் கிடையாது. அதாவது இன்னென்ன நேரத்துக்கு இன்னென்னதை ஓதுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குமையானால் அதை மட்டும்தான் ஓதணும். அதுல ஹம்தும் கிடையாது, அதுல பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடணுமே தவிர பிஸ்மில்லா ஒரு துவா இருக்குது, இதை ஓதுறதுக்கு முன்னாடி ஒரு அல்ஹம்து ஓதனே, அதுக்கு ஒரு ஸலவாத் ஓதனே, அதுக்கப்புறம் பிஸ்மில்லா சொல்லணுங்கிறது கிடையாது. பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டு முடிச்சோன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல வேண்டியதுதான். அதுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டியது இல்ல. இது மாதிரியான ஒரு இதெல்லாம் கிடையாது. அது இல்லாம ஒரு நெருக்கடியில ஒரு ஆபத்துல சிக்கிக்கிட்டீங்க, உள்ள வர்றான், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவன் குத்த வந்துட்டு கைது வச்சு நிக்கிறான், எல்லாம் காப்பாத்திட்டு வேண்டியதானே. அதுக்கெல்லாம் ஹம்து ஸலவாத் ஓதிட்டு இருந்தா அதுக்கெல்லாம் குத்திட்டு போயிடுவான் அவங்கள. அவன் குத்த ஒரு நெருக்கடியான ஒரு துன்பத்துல மாட்டி கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நம்மளா கேட்கிற துவாக்கள் தான் இருக்கிறது. அப்ப அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா இமிடியேட் உடனடி ஆக்ஷன், உடனே அல்லாஹ்ட்ட முறையிடணும். உடனே அல்லாஹ்ட்ட முறையிடணுங்கிற மாதிரியான துவாக்கள் இருக்கு பாருங்களேன். அதுக்கெல்லாம் இதை செஞ்சீங்கன்னா அல்லாஹ்ட்ட கேட்கறதே இல்லாம போயிடும், நம்மளே போய் சேர்ந்துருவோம். அந்த மாதிரி இல்லாம ஒரு நெருக்கடி, மழை, புயல், வெள்ளம்லாம் அடிக்கிறதுன்னு வைங்களேன். அப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல ஜும்மா உரை நிகழ்த்துறாங்க. ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி மழை இல்லாம ரொம்ப கால்நடைகள்லாம் செத்து போயிட்டு இருக்கிறது, எங்களுக்கு தண்ணி பஞ்சமா இருக்கிறது, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படிங்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுல பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்திரிச்சு முறையிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மெம்பர்ல நின்று கொண்டே ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் மழை இறக்குவாயாக என்ன செய்யறாங்க, ஒரு துஆவை செய்யறாங்க. செஞ்ச உடனே மழை கொட்ட ஆரம்பிக்கிறது. கொட்டுனா ஒரு வாரத்துக்கு மழை. அடுத்த வாரம் ஜும்மாவில் அதே ஆள் எந்திரிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை எல்லாம் வீடுகள்லாம் இடிஞ்சு விழுவுது, கால்நடைகள்லாம் மழையில செத்து செத்து விழுவுதுன்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு துவா செய்யறாங்க. அந்த ரெண்டு துவாவுலையுமே என்ன செய்யறாங்கன்னா ஹம்து ஸலவாத் இதெல்லாம் சொல்லிட்டு செய்யல. என்ன செய்யறாங்க, அல்லாஹும்ம ஹவாலைனா வல அலைனா எடுத்து எடுப்புல எடுத்துவா. அவர் கேட்டார், உடனே என்ன செய்யறாங்க, இறைவா இதை வேற சுற்றுப்புறங்களுக்கு அனுப்பிடு, எங்களுக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு கேடாக்கிறாத, வேற ஊர்களுக்கு அனுப்பு அப்படின்னு துவா செஞ்சாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பேர் கேட்கும் பொழுதெல்லாம் பொதுவான துவாக்களும் செய்திருக்கிறார்கள். அந்த துவாக்களுக்கெல்லாம் ஹம்து ஸலவாத் அப்படிலாம் என்ன செய்யல, சொல்லி அவங்க செய்யல. வேற எந்த துவாவுக்கு தெரியுமா, ஒரு துவாவுக்கு அப்படி இருக்கிறது. எந்த துவா என்றால், ஒருத்தர் தொழுகையில முடிச்சுட்டு ஒருத்தர் ஸலவாத் ஓதுறார், துவா ஓதுறார், தொழுகையில ஓதுறாருன்னு வருது, தொழுகை முடிச்சுட்டு ஓதுறாருன்னு வருது. ஓதும்போது என்ன செய்யறாருன்னா டைரக்டா கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, நீ அவசரப்பட்டு விட்டாய், நீ துவா கேட்கிறதா இருந்தா முதல்ல அல்லாஹ்வை புகழ்ந்துக்க, அதுக்கப்புறம் என் மீது ஸலவாத்தை ஓதிக்க, அதுக்கப்புறம் நீ துவா செய். அத்தஹியாத்துல கூட அப்படிதான் செய்யறீங்க. அத்தஹியாத்துல நீங்க துவா கேட்கறீங்க. துவா கேட்கும்போது என்ன செய்யறீங்க, அத்தஹியாத்து லில்லாஹி என்பது அல்லாஹ்வை புகழ்வது. எல்லா காணிக்கைகளும் எல்லா வணக்கங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுன்னு ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்க, அந்த அத்தஹியாத்து முழுசுமே அல்லாஹ்வை புகழக்கூடியதுதான். ரெண்டாவது என்ன பண்றீங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் என்று வரக்கூடிய ஒரு ஸலவாத்தை ஓதுறீங்க. மூணாவது என்ன பண்றீங்க, அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கற்று தந்த துஆ இருக்கு இல்லையா,
அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸின்னு ஓதுறீங்க, இல்ல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்கன்னு ஓதுறீங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்துன்னு பல துஆக்கள் இருக்குது. ஏதாவது ஒன்று ஓதிக்கலாம். அப்ப அந்த துஆக்களில் ஏதாவது ஒன்றை ஓதுகிறோம். இந்த ஓதுறதுல தொழுகையில ஓதுறதுல தொழுகைக்கு உள்ளையோ தொழுதுட்டோ நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது நீங்க என்ன செய்ய, நிதானமா உட்கார்ந்து அதுக்கு நேரம் ஒதுக்கி செய்யறீங்க. அந்த துவாவுல ஃபர்ஸ்ட் ஹம்து சொல்லுங்க, ஸலவாத் சொல்லுங்க. ஒருத்தர் என்ன செய்யறாரு, பிரயாணம் போற துவா செய்யுங்கிறாரு, உடனே உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அவர் போயிடுவாரு. அவசரமா பிரயாணம் சொல்ல வந்திருக்கிறாரு, துவா செய்யுங்கிறாரு, நல்லபடியா போயிட்டு வாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்கத. அந்த இடத்துல அதைத்தான் சொல்லணுமே தவிர அவருக்காண்டி உட்கார்ந்துட்டு ஹம்து ஸலவாத்லாம் ஓதி முடிச்சுட்டு நீங்க துவா செஞ்சீங்கன்னா அவர் பஸ்ஸை விட்டுருவாரு. அவர் உங்க இதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. உடனே இன்ஸ்டன்டா அங்க பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன கிடையாது, ஹம்து ஸலவாத் கிடையாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பேர் துவா செய்ய சொல்லும் பொழுதுதான் உடனே செஞ்சிட்டாங்க. பல சந்தர்ப்பம் பல விஷயத்துக்காக வேண்டி துவா செய்யுங்கன்னு கேட்கும் பொழுதெல்லாம் டைரக்டா துவாவுல இறங்கினாங்களே தவிர ஹம்து ஸலவாத்லாம் சொல்லி துவாவுல இறங்கல. அப்ப தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து நம்ம டைம் எடுத்து அதுக்குன்னு ஓதக்கூடிய துவாக்களுக்கு தான் என்ன செய்யணும், அதுக்குன்னு மெனக்கட்டு உட்கார எந்த ஒரு அவசரமும் உனக்கு இல்ல. பள்ளிவாசலுக்கு வந்துட்ட துவா செய்யற, கொஞ்சம் அல்லாஹ் கொஞ்சம் புகழ்ந்துக்க, ரசூலுல்லாஹ் மூலமா அந்த மார்க்கம் கிடைச்சதுனால அவங்களுக்கு ஒரு துவாவை செஞ்சுக்க, அதுக்கப்புறம் துவாவை கேளு, அப்ப நீ கேட்டது கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இந்த தொழுகையோடு சம்பந்தப்பட்ட துவாக்களில் மாத்திரம் ஹம்து ஸலவாத் அவசியம் வைத்துக் கொள்ளுங்கள். வேற அவசரம் ஆத்திரம் மற்ற விஷயங்கள் பொதுவாக கேட்க வேண்டியது அதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது. சும்மா இன்றைக்கு பரீட்சையில் உட்காடுறீங்க, பரீட்சையில் உட்கார்ந்து யா அல்லாஹ் எனக்கு வெற்றியை தான் மனசுக்குள்ள துவாச்சின்னு எழுத ஆரம்பிச்சிடலாமே. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய டைம் எடுக்க வேண்டிய, அதுக்கெல்லாம் ஹம்து ஸலவாத்லாம் ஓதி சின்ன அவசியம் கிடையாது. இது மாதிரி சில துவாக்களுக்கு இருக்குது, சில துவாக்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.